அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா இன்னைக்கு ஃபிக்ஹ் பாடத்தில் தொழுகையை பற்றி பார்க்க போகிறோம். தொழுகையில் முதல்ல நம்ம என்ன செய்வோம்னா நியத்து வைப்போம். இது தொழுகையோட ருக்குனில் ஒன்று. ருக்குன்னா என்ன? தொழுகையில் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயமான செயலை குறிக்கிறது தான் ருக்குனு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம கியாம், நிலை நிற்பது, இதுவும் தொழுகையின் ருக்குனில் ஒன்று. அதுக்கும் அடுத்ததாக என்ன பண்ணுவோன்னா தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லுவோம். அதாவது இதுவும் தொழுகையின் ருக்குனில் ஒன்று. அதுக்கும் அடுத்ததாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வதஉல் யதில் யும்னா அலல் யுஸ்ரா, அதாவது வத அப்படிங்கிறது ப்ளேஸ் பண்ணுறது, வைக்கிறது. எது அப்படின்னா கையே, அல் யும்னா எந்த கையே, யமீன் அப்படின்னா வலது அப்படின்னு அர்த்தம், ரைட் அப்படின்னு அர்த்தம். அப்போ யும்னா அப்படின்னா வலது கையே, ஓகே. அல் யதில் யும்னா அப்படின்னா வலது கை. அலல் யுஸ்ரா அதாவது இடது கை மேலே அப்படின்னு அர்த்தம். அப்போது யுஸ்ரா யசீர் இல்லைனா ஷிமால் அப்படின்னு அரபிக்கில் லெஃப்ட்டுக்கு சொல்லுவோம், இடது அப்படிங்கிறதுக்கு. சரியா? அப்போது முதல்ல இடது கையை நெஞ்சின் மேலே வச்சு அதுக்கு மேலே வலது கையை வைக்கணும். சரியா? அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு துவாவுல் இஸ்திஃப்தா ஓதுவோம் இல்லையா, ஆரம்ப துவா ஓதுவோம். அதுக்கும் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இஸ்திஆதா ஓதுவோம், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுதல். அதுக்கப்புறமா பிஸ்மில்லா ஓதுவோம், பஸ்மலா சொல்லுவோம். அதுக்கும் அடுத்ததாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கிராத்து சூரத்துல் ஃபாத்திஹா, அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை நம்ம ஓதுவோம். அதுக்கும் அடுத்ததாக ஆமீன் சொல்லுவோம். அதுக்கப்புறமா அல் கிரா, அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியதுக்கு பிற்பாடு துணை சூரா இல்லைனா சில வசனங்களை நம்ம ஓதுவோம். அதுக்கும் அடுத்தது என்ன பண்ணுவோம், ருக்கு செய்வோம். இதுவும் தொழுகைன்னா ருக்குனில் ஒன்று. அதுக்கும் அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ருக்குலேருந்து எழுவோம். அல் கியாமு மின ருக்கு ஐ, ஓகே. ருக்குன்லேருந்து, அதாவது ருக்கு செஞ்சுட்டு அதுலேருந்து எழுந்துருவோம். அது தொழுகையின் ருக்குனில் ஒன்றா இருக்குது. அதுக்கும் அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம முதல் சஜ்தா செய்வோம், அஸ்ஸஜ்தத்துல் ஊலா, இதுவும் தொழுகையின் ருக்குனில் ஒன்று. அதுக்கும் அப்புறம் என்ன பண்ணுவோம், அதாவது நம்ம சஜ்தா செய்கிறதுக்காக போகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், சஜ்தா செஞ்சிடறோம். அதுக்கப்புறம் அல் ஜல்சத்து பைன சஜ்தத்தைன், அதாவது இரு சஜ்தாக்களுக்கு இடையில் உட்காருவோம். இதுவும் தொழுகையின் ருக்குனில் ஒன்று. சிறு அமர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு அடுத்தது என்ன செய்வோம், இரண்டாவது சஜ்தா செய்வோம், அஸ்ஸஜ்தத்து சானியா, இதுவும் தொழுகையின் ருக்குனில் ஒன்று. அதுக்கும் அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஜல்சத்துல் இஸ்திராஹா, அதாவது ஓய்வின் அமர்வு, இது தொழுகையின் சுன்னத்தில் ஒன்று. சரியா? அதுக்கும் அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இப்போது அல் கியாமு இல ரகாத்தி சானியா அப்படின்னா என்ன அர்த்தம், இரண்டாவது ரக்காயத்துக்காக எழுவோம். இதுவும் தொழுகையின் ருக்குனில் ஒன்று. இரண்டாவது ரக்காயத்துக்காக எழுவோம். இப்போது தொழுபவர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இரு கைகளையும் பூமியின் மேலே ஊன்றி என்ன பண்ணணும்னா இரண்டாவது ரக்காயத்துக்காக எழணும். மாவு குழப்பது மாதிரி குழச்சி இரு கைவிரல்களையும் மடக்கிக்கிட்டு தான் எழணும் அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு ஆதாரப்பூர்வமான நபி மொழி கிடையவே கிடையாது. ஓகேவா? ஓகே. இப்போது முதல் ரக்காயத்தோட அளவை விட ரெண்டாவது ரக்காயத்தோட அளவு கொஞ்சம் சுருக்கமாக இருக்கணும். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவாவுல் இஸ்திஃப்தா ஆரம்ப துவா இருக்குல்ல, அதெல்லாம் ஓதாமல் முதல் ரக்காயத்தில் செஞ்சது மாதிரியே இரண்டாவது ரக்காயத்திலும் செய்வோம். அதுக்கும் அடுத்ததாக என்ன பண்ணுவோன்னா முதல் தஷஹுத், அதாவது தஷஹுதுல் அவ்வல், ஓகே. தஷஹுதுல் அவ்வலு இதை நம்ம பண்ணுவோம். இது தொழுகையின் வாஜிபில் ஒன்று, தொழுகையின் வாஜிபில் ஒன்று. இப்போது இந்த முதல் தஷஹுத் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது தொழுபவர் 2 ரக்காயத்தை முடித்ததுக்கு பிற்பாடு இப்போது தொஹர், அசர், மகரிப், இஷா இந்த வக்து தொழுகைகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த தொழுகையில் முதல் தஷஹுதுடைய இருப்பில் உட்காரணும். இரு சஜ்தாக்களுக்கு இடையில் உட்கார்ந்தது மாதிரியே தான் அவங்க தன்னுடைய இடது காலை விரித்து வச்சு வலது காலை நட்டு வச்சு உட்காரணும். தன்னுடைய இரு கைகளையும் அந்த விரல்களையும் இரு சஜ்தாக்களுக்கு இடையில் உட்காரும் இருப்பில் எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் செய்யணும். அந்த இடது கை இடது கால் மேலே, வலது கை வலது கால் மேலே, இந்த மாதிரி தான் வைப்போம். இப்போது என்ன நடக்கும்னா, கூடுதலாக இந்த இருப்பில் தன்னுடைய வலது உள்ளங்கைகளுடைய விரல்கள், ஓகே, ரைட் ஹேண்டோடைய உள்ளங்கை விரல்கள், அதாவது அனைத்தையுமே என்ன பண்ணணும், மடக்கிடணும். மடக்கிட்டு ஆட்காட்டி விரலையும் ஆட்காட்டி விரலை என்ன பண்ணணும், கிப்லாவை முன்னோக்கி வச்சு
அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறது மாதிரி உயர்த்தியும் தாழ்த்தியும் அசைச்சிட்ருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆதாரம் இருக்குது. சரியா? ஆட்காட்டி விரலை உயர்த்தியும் தாழ்த்தியும் அசைச்சிட்ருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. இன்னொரு ஆதாரமும் இருக்குது. என்னன்னா, அசைக்காமல் உயர்த்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இருக்குது. அதனால் இது 2ல் எதை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். தஷஹுதை ஓதி முடிக்கிற வரைக்கும் ஆட்காட்டி விரலையே பார்க்கணும். தஷஹுதில் ஆட்காட்டி விரலை வளைச்ச மாதிரி வைக்கிறதுக்கு ஆதாரமாக எந்த ஒரு நபிமொழியுமே இல்லை. அதனால் வளைச்செல்லாம் வைக்கக்கூடாது. ஆட்காட்டி விரலை வளைச்செல்லாம் வைக்கக்கூடாது. நீட்டி தான் வைக்கணும். அதாவது நீட்டி உயர்த்தி வைக்கணும். அசைக்காமல் உயர்த்தி வைக்கலாம், இல்லைனா உயர்த்தியும் தாழ்த்தியும் அசைச்சிட்ருக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் எதை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்முடைய ஆட்காட்டி விரலால், அதாவது சுட்டு காட்டக்கூடிய சமயத்தில் பெருவிரலை நடுவிரல் மேலே வைக்கணும். பெருவிரலை நடுவிரல் மேலே வைக்கணும். அதாவது சில சமயம் பெருவிரல் நுனியையும் நடுவிரல் நுனியையும் இணைச்சி வளையத்த மாதிரி வைக்கணும். இடது கையை இடது முட்டுக்காலின் மேலேயும் எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தான் வச்சுக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து முதல் தஷஹுதில் நம்ம உட்காருவோம். சரியா? முதல் தஷஹுதில் அமர்வது அப்படிங்கிறது நம்ம வந்து விரலை கொண்டு சைகை செய்வோம். பெருவிரல் நுனியையும் நடுவிரல் நுனியையும் இணைச்சி வளையத்த மாதிரி வைக்கணும். இது வந்து நமக்கு சுன்னத்து. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது தொழுபவர் என்ன பண்ணுவாங்க? தஷஹுதை ஓதுவாங்க. தஷஹுத் அப்படிங்கிறது என்னது? அத்தஹய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். அப்படின்னா என்னது? அத்தஹயாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத், அதாவது சொல் செயல் பொருள் சார்ந்த எல்லா காணிக்கைகளும் வணக்கங்களும் பாராட்டுக்களும் அல்லாஹுக்கே உரியன. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நபியே உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வின் அருளும் சுபிட்சமும் உண்டாகட்டுமாக. அதுக்கப்புறமா என்ன சொல்லுவோம்? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன், எங்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டுமாக. இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்று சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் வானம் பூமியில் உள்ள நல்லடியார்கள் அனைவருக்குமே அந்த சாந்தி சமாதானம் உண்டாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அதுக்கப்புறமா என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ் அப்படின்னு கலிமா ஷஹாதாவை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதாவது அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் உறுதிமொழிகிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள் என்றும் நான் உறுதிமொழிகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்கிட்ட நீங்கள் பிரார்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. விரும்பியவற்றை அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த தஷஹுதை வந்து இந்த மாதிரி ஓதணும். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, குரானின் ஆயத்தை கற்றுக் கொடுக்கறது மாதிரி தொழுகையில் இருப்பில் ஓதப்படக்கூடிய இந்த தஷஹுதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. தஷஹுத் அப்படிங்கிற அத்தஹியாத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த முதல் தஷஹுதுலேயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து துரூது, அதாவது சலவாத்தையும் நம்ம வந்து ஓதலாம். ஓகேவா? இது ஓதலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ஓத தேவையில்லை, ஓதலை அப்படிங்கிற மாதிரியும் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் ஓதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ? முதல் தஷஹுதில் அத்தஹியாத்து ஓதுனதுக்கு அப்புறமா வந்து சலவாத்து ஓதுறது. அதாவது நம்ம வந்து ஓதுவோம் இல்லையா? என்ன சலவாத்து ஓதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத்.
அதாவது இறைவா இப்ராஹிமின் மீதும் இப்ராஹிமின் குடும்பத்தார் மீதும் நீ கருணை புரிந்ததை போன்று முகம்மதின் மீதும் முகம்மதின் குடும்பத்தார் மீதும் கருணை புரிந்திடு. நீயே புகழுக்குரியவனும் கண்ணியமிக்கவனும் ஆவாய். இறைவா இப்ராஹிமின் மீதும் இப்ராஹிமின் குடும்பத்தார் மீதும் நீ உன் அருள் வளத்தை பொழிந்ததைப் போல் முகமதின் மீதும் முகமதின் குடும்பத்தார் மீதும் உன் அருள் வளத்தை பொழிந்திடு. நீயே புகழுக்குரியவனும் கண்ணியமிக்கவனும் ஆவாய் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம முதல் தஷஹுதுலேயே அத்தஹியாத்தையும் துருதையும் ஓதலாம். சில பேர் அத்தஹியாத்தை மட்டும் ஓதிட்டு எந்திரிப்பாங்க, அதுவும் பண்ணலாம்னு உலமாக்கள் நமக்கு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அல் கயாமு இல ரகஅத்தி சாலிசா, அதாவது 3வது ரக்காயத்துக்காக எழுவோம். அல் கயாமுனா எழுறது, அடுத்த ரக்காயத்துக்கு அதாவது 3வது ரக்காயத்துக்கு. ஓகே, அதாவது ரக்காயத்து சாலிசா அப்படிங்கிறது 3ன்னு அர்த்தம். 3வது ரக்காயத்துக்காக எழுவோம். இப்போது இந்த முதல் தஷஹுது ஓதிட்டு 3வது ரக்காயத்துக்காக எழுவோம். எழும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழும்போது பூமியின் மேலே கைகளை ஊன்றி 3வது ரக்காயத்துக்காக எழுவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரு கைகளையும் நம்ம தோல் புஜத்திற்கு நேராவோ இல்லைனா காதுகளுக்கு நேராவோ அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி உயர்த்தணும். இது சுன்னத்து, இதை நம்ம செய்யணும். இதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 3வது ரக்காயத்துக்காக எழும்போது கண்டிப்பாக நம்ம வந்து முதல் தஷஹுது முடித்து 3வது ரக்காயத்துக்காக எழும்போது இந்த தக்பீரை நம்ம வந்து செய்யணும், அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, முதல் ரக்காயத்தில் செஞ்சது மாதிரியே எல்லாமே நம்ம செய்வோம் இல்லையா. இப்போது ஃபர்தான தொழுகை இருக்குது பார்த்திங்களா, அந்த தொழுகையில் இந்த 3வது ரக்காயத்து 4வது ரக்காயத்தில் வந்து நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் ஓதுனா போதும். அதுக்கு பிற்பாடு குரான்லேருந்து வேறு எதையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத மாட்டாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இறுதியாக தஷஹுதுல் ஆஹிர், அதாவது கடைசி தஷஹுது இருப்பு. இப்போது நம்ம வந்து 3வது ரக்காயத்தை தொழுதுட்டோம் அப்படின்னு சொன்னால் மகரிபுக்கு நம்ம இறுதி தஷஹுதுக்கு வந்துடுவோம். இப்போது 4 ரக்காயத்து தொழுகையில் 4வது ரக்காயத்தை தொழுதுட்டோம் அப்படின்னு சொன்னால் கடைசி இருப்புக்கு வந்துடுவோம், கடைசி தஷஹுது இருப்பில் வந்துடுவோம், அதாவது தஷஹுதுல் ஆஹிர். இப்போது இது தொழுபவரை வந்து 3 ரக்காயத்துடைய தொழுகையில் தொழுதாங்க அப்படின்னு சொன்னால் 3 ரக்காயத்தை முடிச்சதுக்கு பிற்பாடு, இல்லைனா 4 ரக்காயத்துடைய தொழுகையாக இருந்துச்சுன்னா 4 ரக்காயத்தை முடிச்சதுக்கு பிற்பாடு கடைசி தஷஹுது இருப்பில் உட்காருவாங்க. அதுக்கப்புறமா எப்படி உட்காரணும், அதாவது இதில் 3 முறைகள் இருக்குது. 3 முறைகளை எதை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த 3 முறைகள் வந்து இது பேர் தவர்ருக் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தவர்ருக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முதல் முறை அப்படிங்கிறது வந்து வலது காலை நட்டு வச்சு இடது காலை விரித்து வச்சு அதன் மேலே உட்கார்றது. இது வந்து இஃப்திராஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இஃப்திராஷ் முறையில் உட்காரலாம் அப்படின்னு சில அறிஞர்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடது காலில், அதாவது அது மேலே நம்ம வந்து உட்கார்றது. ஓகேவா. வலது காலை நட்டுச்சு இடது காலை விரித்து வச்சு அதன் மேலே உட்கார்றதுக்கு தான் இஃப்திராஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி முறையில் நம்ம உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தவறுக்கு முறையில் தான் வந்து பெரும்பாலான அறிஞர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி தஷஹுதில். சரியா. அது எப்படி அப்படின்னு சொன்னால், வலது காலை நட்டு வச்சு இடது காலை வலது காலின் தொடை மேலேயும் முன்னங்காலுக்கு கீழே வெளிப்படுத்தி நம்மளுடைய பித்தட்டை பூமியின் மேலே வச்சு உட்காரணும். அதாவது நிலத்தில் வச்சு உட்கார்றது. சரியா. கடைசி தஷஹுதுக்கு உட்காரக்கூடிய 2வது முறை, இதுக்கு பேர் தான் தவர்ருக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து இறுதி தஷஹுதில் நம்ம இப்படி உட்காரணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய வலது காலோடைய இது வந்து பாதம் பார்த்திங்கன்னா கிப்லாவை முன்னோக்கி இருக்கணும். அந்த விரல்கள் வந்து கிப்லாவை முன்னோக்கி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் தவர்ருக் அப்படிங்கிற முறை. அதே மாதிரி பித்தட்டு, அதாவது பேக்கு வந்து நம்ம தரையில் தான் உட்காரணும், காலில் உட்காரக்கூடாது. காலில் உட்காந்தா இஃப்திராஷு, தரையில் உட்காந்தா அது தவர்ருக்கு. அடுத்தது 3வது முறை என்னென்னா, பித்தட்டை பூமியின் மேலே வச்சு பேக்கை வந்து அப்படியே நிலத்தில் வச்சு உட்கார்றது. அதுக்கப்புறம் 2 கால்களையும் வலது பக்கமாக வெளிப்படுத்தி நீட்டி வச்சு உட்கார்றது. இந்த முறையிலையும் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்த 3 விஷயமுமே கடைசி தஷஹுதில் உட்காரக்கூடிய முறைகளாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதில் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணி உட்காரலாம். ஏன்னா தவறுக்கு முறையில் நிறைய பேரால் உட்கார முடியாது. பருமனாக இருக்கிறவங்களோ இல்லைனா உடல் நோயால் பாதிக்கப்பட்டவங்களோ கால் வலி நீ பெயின் இருக்கிறவங்களோ அவங்களால இந்த மாதிரிலாம் உட்கார முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முறையிலையும் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. 3வது முறையிலையும் நம்ம உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வலது பக்கமாக வெளிப்படுத்தி நீட்டி வச்சு உட்காருது. இது மாதிரியும் நம்ம செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தவறுக்கு முறை, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தவறுக்கு முறையை ஃபாலோ பண்ணி இறுதி தஷஹுதில் உட்கார்றது தான் சிறந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து உட்காரணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா தஷஹுதில் உட்காந்துட்டு தஷஹுது ஓதுவோம், அதாவது அத்தஹியாத்து ஓதுவோம். அதுக்கப்புறம் துரூது அதாவது சலவாத்து ஓதுவோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அத்தஹியாத்துலேயும் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நமக்கு துவாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த துவாக்கள் எல்லாமே ஓதலாம். அதில் ஒரு முக்கியமான துவா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அல் இஸ்திஆதத்து மினல் அர்பஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா அல் இஸ்திஆதா அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் பாதுகாப்பு தேடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. மினல் அர்பஐ அப்படின்னா 4 விட்டு அப்படின்னு அர்த்தம். 4 விட்டும் பாதுகாப்பு தேடுதல். இந்த துவா வந்து அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்கிறாங்க. அதனால் அந்த முக்கியமான துவாவை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது கடைசி தஷஹுதில் சலவாத்தையும் ஓதுனதுக்கு பிற்பாடு 4 விட்டு பாதுகாப்பு தேடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன 4 விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நரக வேதனை, மன்னரை வேதனை, வாழ்வு, அப்புறம் மரணத்தில் ஏற்படும் குழப்பம், அதுக்கப்புறம் தஜ்ஜாலுடைய குழப்பம். இந்த 4 விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறதுக்கு பிற்பாடு தான் விரும்பிய துவாவை கேட்குறது விரும்பத்தக்க செயல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 4 விட்டு பாதுகாப்பு தேடுதல் அப்படிங்கும்போது அது என்ன துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ மின் அதாபில் கப்ர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அதாவது இறைவா, உன்னிடம் நான் நரகத்தின் வேதனையிலிருந்தும் மண்ணறையின் வேதனையிலிருந்தும் வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனையிலிருந்தும் மசீஹுத் தஜ்ஜால் உடைய குழப்பத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். அதாவது அல்லாஹும்மா இன்னி, அல்லாஹும்மா அப்படின்னா இறைவா, இன்னி நிச்சயமாக நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பிக உன்னிடம், மின் அதாபி, மின்னனை விட்டு, அதாபி அப்படின்னா வேதனைன்னு அர்த்தம். எதனுடைய வேதனை? ஜஹன்னம நரகத்தின் வேதனை. அதுக்கப்புறம் மேலும் மின் விட்டும், அதாபி வேதனை. எப்படிப்பட்ட வேதனை? அல் கபரி அதாவது கபருடைய வேதனை, மன்னரையின் வேதனை. அடுத்ததாக மேலும் மின் விட்டும், ஃபித்னனா குழப்பம், சோதனை அப்படின்னு அர்த்தம். அல் மஹ்யா வல் மமாத், மஹ்யானா வாழ்வு, மமாத்துனா மரணம். அப்போது வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனையிலிருந்தும், மேலும் மின் விட்டும், ஷர்ரி தீங்கு, ஓகே தீங்கு, ஃபித்னா குழப்பம் சோதனை அப்படின்னு சொல்லலாம். மசீஹித் தஜ்ஜால் உடைய குழப்பத்தின் தீங்கிலிருந்தும் அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான துவாவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் தொடர்ந்து கேட்டுருந்துருக்காங்க. நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததை பார்த்திங்கன்னா சலாம் கொடுக்கணும். இறுதியாக சலாம் கொடுக்கணும். தொல்பவரை வந்து தஷஹுது, அப்புறம் சலவாத்து, அதுக்கப்புறம் இந்த 4 விட்டு பாதுகாப்பு தேடுதல், அதுக்கப்புறம் துவா செய்கிறது, இது எல்லாமே முடிச்சதுக்கு பிற்பாடு சலாம் கொடுக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? வலது பக்கம், அதுக்கப்புறமா இடது பக்கம் சலாம் கொடுக்கணும். இப்போது இந்த 2 சலாமுக்கும் இடையில தலையை குனிறதுக்கோ இல்லைன்னா நெஞ்சில் ஊதுறதுக்கோ எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. தலையை நிறைய பேர் ரொட்டேட் பண்ணுவாங்க, அதாவது சுற்றி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ ரைட் சைடு அப்புறம் லெஃப்ட் சைடு, அவ்வளோதான். தொழுபவர் வந்து 2 பக்கமுமே சலாம் கொடுக்கும்போது என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவோம்? எப்போவுமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வலது பக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இடது பக்கம் திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. இப்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் அப்படின்னு வலது பக்கமும் இடது பக்கமும் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து தொழுகையை நியத்துலேருந்து ஆரம்பித்து சலாம் வரைக்கும் வச்சு முடிச்சிருவோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.